உலகில் நாம் பல மனிதர்களை சந்தித்து வருவோம். அந்த வகையில் பல மனிதர்களிடமிருந்து நாம் பல விஷயங்களை கற்றுக்கொள்வோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த சிறு கதையில் மரங்களும் சிறு குருவியும் நமக்கு ஒரு சிறிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அது என்ன கதை என்று வாங்கள் தற்பொழுது பார்த்து விடலாம். ஒரு அழகான காட்டின் அடர்ந்த பகுதிக்கு வெளியே ஒரு பழைய வீடு ஒன்று இருந்தது. அதில் ஒரு குருவி கூடு கட்டி தனது குஞ்சுகளுடன் வசித்து வந்தது. இரை தேடுவதற்காக அந்த குட்டி குருவி குஞ்சுகளை தனியாக விட்டுவிட்டு இரை தேடச் சென்றது. திரும்பி விழுந்து பார்க்கும் பொழுது எப்பவும் போலதான் அந்த குஞ்சுகள் இருக்கும் என்று வந்து பார்த்தது. ஆனால் அந்த 4-5 குஞ்சுகளில் ஒரு குஞ்சை காணவில்லை. என்னடா அது, குருவி குஞ்சை காணவில்லை என்று மிகவும் வருத்தத்துடன் தேடி பார்த்தது. எங்கும் கிடைக்கவில்லை. அப்பொழுதுதான் புரிந்தது, பெரிய குருவி ஒன்று வந்து வேட்டையாடி சென்றிருக்கிறது என்று. நாளை மீண்டும் நாம் இரை தேடச் சென்றால் மீண்டும் அந்த குருவி பெரிய குருவி வென்று நமது சிறு குருவியை எடுத்துவிடும் என்று அது கருதியது. இதற்காக என்ன செய்வது என்று யோசிக்கும் பொழுதுதான் நாம் காட்டிற்கே குட்டி குருவிகளுடன் சென்று விட்டால் என்ன என்று யோசித்தது. அதற்காக இரை தேடும் செல்லும் இடத்தில் போய் நல்ல மரத்தை தேடி பார்த்து கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் அந்த குருவிக்கு 2 மரங்கள் இருப்பதை பார்த்தது. மிகவும் அழகாகவும் அடர்த்தியாகவும் இருந்தது. இதை பார்த்த அந்த குருவி, சரி, நாம் இந்த 2 மரத்தில் ஏதாவது ஒரு மரத்தில் நமது குஞ்சுகளுடன் அங்கு சென்று விடலாம் என்று யோசிக்கவும் செய்தது. அதேபோல் குருவி குஞ்சுகளை பத்திரமாக வைத்துவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மரத்திடம் போய் குருவி குஞ்சு கேட்டது, நான் ஒரு பழைய வீட்டில் குருவி குஞ்சுகளுடன் வாழ்ந்து வருகிறேன். அங்கு பாதுகாப்பு இல்லாமல் என் குஞ்சுகள் இருக்கிறது. நான் இரை தேடும் செல்லும் நேரத்தில் பெரிய குருவிகள் வந்து அவற்றை சாப்பிட்டு விடுகிறது. அதனால் எனக்கு கொஞ்சம் தங்குவதற்கு இந்த மரத்தில் இடம் கொடுப்பாயா என்று மரத்தை பார்த்து கேட்டது. 2 மரத்தில் ஒரு மரம் சொன்னது, அது நான் தர முடியாது என்று சொன்னது. இதை கேட்டு சோர்வடைந்த அந்த குருவி குஞ்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகில் இருந்த இன்னொரு மரத்திடம் கேட்டது. அந்த மரமோ வந்து தங்கிக்கலாம், தாராளமாக தங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியது. இதை கேட்ட குருவியோ ரொம்பவும் மகிழ்ச்சியுடன் குட்டி குருவி குஞ்சுகளுடன் வந்து அந்த மரத்தில் தங்க ஆரம்பித்தது. நாட்கள் சென்றன. ஒரு நாள் மிகவும் அடர்த்தியான அந்த காட்டில் மிகவும் கனமான மழை காற்றுடன் பெய்தது. அந்த சமயத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு மரம் மிகவும் காற்றின் காரணமாக அசைவு ஏற்பட்டது. மரமும் முறிந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றில் விழுந்தது. அந்த ஆற்றின் தண்ணியில் அந்த மரம் அடித்து சென்றது. இதை பார்த்த குருவியோ மிகவும் சந்தோஷப்பட்டது. எனக்கு இந்த மரத்தில் தங்குவதற்கு இடம் கொடுக்கவில்லை இல்லையா, அதனால தான் காற்றிலும் மறையிலும் அடித்து செல்லப்பட்டது என்று நினைத்து சந்தோஷப்பட்டு பேசியது. இதை கேட்ட மரம், காற்றில் அடித்து சென்ற மரம் சொன்னது, இல்லை, நான் ரொம்பவும் வலுவிழந்து உள்ளேன் என்பதன் காரணமாகவே உனக்கு இங்கு தங்க நான் இடம் கொடுக்கவில்லை. மற்றபடி வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது. நீ உனது குருவி குஞ்சுகளுடன் நலமாக இருக்கணும் என்று எண்ணிதான் இதை நான் பண்ணினேன். இது தவறு என்றால் என்னை மன்னித்துவிடு என்று சொல்லிவிட்டு சென்றது. இதை பார்த்த குருவியோ மிகவும் ஏக்கத்துடன், நாம் தவறாக புரிந்து கொண்டோம். நமது நல்லதிற்காகத்தானே இந்த மரம் இவ்வளவு தூரம் கெட்ட பெயரை ஏற்றுக்கொண்டு நமக்காக பக்கத்து மரத்தில் இடம் கிடைக்கட்டும் என்று செய்தது. இதை நாம் புரிந்து கொள்ளாமல் இவ்வளவு தூரம் நாம் அந்த மரத்தை காயப்படுத்தி விட்டோமே என்று எண்ணி மிகவும் வருந்தியது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் மற்றவரிடம் உதவி கேட்கும் பொழுது அவர் முடியாது என்று சொல்லிவிட்டால் அதற்கு காரணம் அவர் நம்மேல் இருக்கக்கூடிய பொறாமையை மட்டும்தான் என்று நினைக்கக்கூடாது. வேறு ஏதாவது காரணம் இருக்குமோ என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தற்பொழுதுதான் அவரை பற்றி நம்மளுக்கு முழுமையாக தெரியும். அதை தவிர்த்து எடுத்த உடனே அவர் தப்பாக நினைத்து விட்டார், நமக்கு மேல் வைத்திருக்கக்கூடிய பொறாமையினால் தான் நமக்கு உதவி செய்யவில்லை என்று எண்ணாமல் இதுவும் ஒரு நன்மைக்கே என்று கடந்து செல்ல வேண்டும். அப்படி கடந்து செல்லும் பொழுது கடவுள் கண்டிப்பாக நமக்கு மற்றொரு நல்ல பாதையை அமைத்து கொடுப்பார். இந்த சிறுகுருவியின் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நமது சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த ஒரு நல்ல கதையுடன் வருகிறேன்.